வாடியில கட்டுன வீரரை சொலட்டி போட்டு அப்படியே பாஞ்சிட்டு உதச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்காருங்க இந்த காலை. இவருக்கு திமிலை தொட்டா பிடிக்காது போல. அந்த கட்டுன திமிலை எப்படியாச்சும் கழட்டணும்னு அப்படியே அவரை புரட்டி போட்டு பாஞ்சிட்டு போய்கிட்டே இருக்காருங்க இந்த கம்பீர காலை. வாடியில இருந்து பறந்து புகைய விட்டு உதச்சு தள்ளி போய்கிட்டே இருக்காரு இந்த அழகு காலை. வாடியில ஒரு அழகான காலை வெள்ளை கலர்ல அப்படியே வெள்ளைப்புறா மாதிரி வந்தாரு. மாட்டு வியாபாரி காலைன்னு சொன்னாங்க. வீரர் கட்டி பிடிச்சாரு. அவர் அப்படியே கழட்டி விட்டுட்டு எனக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடுன்னு ஓடி போயிட்டாரு. வெடிகுண்டுன்னு பேர் வச்சு ஒரு காலை வந்தாரு. பேருக்கு ஏத்த மாதிரி வெடிகுண்டு மாதிரி உதச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருந்தாருங்க. என்ன உத அப்படின்ற மாதிரி கம்பீரமா இருந்தாருங்க. பார்க்க தோரணையா இருக்காருல்ல, இவர் மதுரை காலை அப்படின்னு சொன்னாங்க. ஆத்தாடி கட்டுன வீரரை அப்படியே புரட்டி என்ன ஒரு போராட்டம். கடைசியில இந்த போராட்டத்துல வெற்றியும் பெற்றாருங்க இந்த காலை. அடுத்து ஒரு காலை வந்தாரு. ஐயோ துருன்ட்டு கட்டுனதை கழட்டி போட்டுட்டு அப்படியே ஜெட்டு ஸ்பீடுல போய்கிட்டே இருந்தாரு. இன்னொரு காலை வந்தாரு. வீரர்கள் கிட்ட பாயறதுக்கு முன்னாடி இந்த கட்டையில இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே தள்ளிடுவாரு போல, அந்த அளவுக்கு கோவம். அப்போ ஒரு வீரர் பிடிப்பாரு. அப்பயும் அப்படி புரட்டி போட்டுட்டு சூப்பரா தோரணையா மெதுவா அழகா வந்துட்டு போய்கிட்டே இருப்பாருங்க.